ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ரித்தீஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சரி, என்னடா ரித்தீஷ் ரொம்ப நாள் ஆச்சு நீ வீடியோ போட்டு, ஏன்டா வீடியோ போறதுல ஒரு கேள்வி இருக்கும். அதை பத்தின வீடியோ தான் நீங்க போடலானே வந்தேன். ஏன்னா நம்ம சேனல்ல vlog போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் இல்லாம நான் ஷார்ட்ஸ் வேற போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவும் போட்ட சத்தியத்தை ஓடிட்டு இருக்கேன். சரி, ஓட்டின படத்தையே ஓட்ட வேணான்ட்டு புதுசா vlog எடுத்துருவோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடிஷனலா மைக் வேற செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நார்மலா வாய்ஸ்ல எடுக்கும்போது நல்லா இல்லைங்க வாய்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வரமாட்டேங்குது. ஓகே ஸ்குவாட், அது மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வாங்க, வாய் வளருது. ஓகே வாங்க ஸ்குவாட், நம்ம என்ன பிரச்சனை போய் சொல்றேன் நான் இப்போ. ஓகே ஸ்குவாட், ஃபர்ஸ்ட் எதனால ஏற்காடு vlog வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே vlog கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் போய் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மைக் எவ்வளோ சொதப்பிடுச்சுன்னு. மனசே விட்ட சத்தியமா. எதனால மைக் எவ்வளோ சொதப்புனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கினது வெறும் 150 ரூபா மைக் தான் வாங்கியிருந்தேன். நடந்துகிட்டே vlog பண்ணிருக்கேன். ஒரு இடத்துல நின்னாலே எனக்கு பேச முடியல, கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் நான் சைடில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு, அது வந்து கண்டுக்காதீங்க. போக இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 15 ரூபாய்க்கு மைக் பார்த்து 15,000 ரூபாய்க்கு மைக் பார்த்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வாங்கிடலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசிட்டு ஏற்காடு vlog. அது ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மைக் இறைச்சல் இருந்திருக்கும். அதுதான் கம்மி. பரவாயில்ல, கொஞ்சம் நான் அது கொஞ்சம் வாய்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ரெண்டாவது எபிசோட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மனசே விட்டுருப்பீங்க. வெறும் பைக் போகிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆங்கிளும் கரெக்டாக இல்லை, அவசர அவசரமா ரெடி பண்ணாதுங்க அதெல்லாம். உண்மையிலே மனசே விட்டேன். ஏன்னா 4 நாளைக்கு ட்ரிப் போறோம்னா இன்னைக்கு 4 நாளைக்கு ட்ரிப் போறோம்னா இன்னைக்கு உட்காந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஆங்கிள் கரெக்டாக பார்க்கல, மைக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அதனால எல்லா வீடியோவுமே காலி. 64 GB இன்டர்னல் மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பட் நான் எதுவுமே அப்லோட் போடல. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே ஸ்குவாட், அதுவும் இல்லாமல் இன்னும் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுறதே நின்று போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே எடுத்த ஷார்ட்ஸ் தாங்க போட்டுட்டு இருக்கிறேன். சும்மா நிற்கிறது பார்க்கறது, அது ஒழுங்கா ஷார்ட்ஸ் கூட எடுக்கல. அது சில டைம் இல்லாதனால பண்ணிட்டோம். சில எப்படி சொல்ல, டைம் செட் ஆகலைங்க. போயிட்டு ஒரே நாளில் வர மாதிரி கோவிடஸ்லாம் நிறைய இதாகிடுச்சு. எல்லாம் ஒரு பார்க் போய் படுத்துட்டோம். அந்த விளாக் கூட எடுத்தேன், அதை போடல. சரி வேணாம், எந்த விளாக்குமே போடல, அது மட்டும் போட்டு என்னடா பண்ண போறோம்னு நானும் விட்டுட்டேன். கை வேற வலிக்குது, என்ன தெரியல. அந்த விளாகே போடல, அந்த விளாக் மட்டும் போட்டு என்னடா பண்ண போறேன் நானே விட்டுட்டேன். ஓகே சார், இந்த இது மாதிரி இனிமேட்டு இந்த ட்ரிப் விளாக் இப்படி வராது. நான் இனிமேட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடிப்படை தானே நம்மளுக்கு ஒன்று பட்டு தானே கற்றுக்க முடியும். இவ்வளோ செலவு பண்ணிட்டு மொத்தம் 4000 ரூபா பட்ஜெட் ஆச்சுங்க. அவ்வளோ செலவு பண்ணி நம்மளால ஒழுங்காக விளாக் கொடுக்க முடியும்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் அடிப்பட்டு தான் கற்றுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி இருக்கணும்னு ரைட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் தானே ஸ்குவாட், பார்த்துக்கலாம். அடுத்த ரைட்லாம் தெரிய விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி என்னடா டிசி நீ ட்ரிப்பிள் வாக்கியே போட மாட்டேங்கிற, நீ ரைடரானே சில பேர் கேட்டுக்கிறீங்க. ஸ்குவாட் சொல்ல போனா இன்னும் ஒரு 8 மாசங்க பொறுத்துக்கோங்க. ஏன்டா டிசி 8 மாசம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டடிஸ் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நம்மள்ட்ட பைக்கை தவிர இது எல்லாமே இருக்கு, அதுதான் உண்மை. பைக் மட்டும் வந்துச்சுன்னா போதும், பயங்கரமா தெருக்கி விட்டுறலாம் மோட்டோ விளாகிங்க. நான் எல்லாமே பிளான் போட்டு வச்சிருக்கேன், பயங்கரமான ஒரு விளாகிங்கு. அது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி மோட்டோ விளாக் யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க. வர்றோம் தெரிக்க விடுறோங்க. ஏன்னா நம்ம சும்மா ஆரம்பிச்ச ஃபுட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.25K இருக்கு. அதுவுமே கம்மி தான், ரொம்ப அதிகம் நான் சொல்ல கிடையாது. சும்மா போறப்போக்குள்ள ஆரம்பிச்சு விட்டது. கை வேற ரொம்ப வலிக்குது. ஒரே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கை வலி ரொம்ப வலிக்குது. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். கை சரியான வலி எடுக்குதுங்க, என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் கேமரா பிடிச்சாலும் வலி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம். இதெல்லாம் சின்ன வலியா, இதோட பயங்கரமான வழியெல்லாம் அனுபவிச்சிட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே எனக்கு யூடியூப் பத்தி தெரியாதுங்க. அப்படி இறங்கினாலே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் நம்ம அது இல்லாம நம்ம முக்கியமான ஒரு டிசப்பாயின்மெண்ட், நம்மளோட ஃபோன் சரியில்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. யாரும் பார்க்கல. நான் வீட்டு மொட்டை மாடில இருந்து எடுத்துட்டு இருக்கேங்க. வியூமே பேக்ல பயங்கரமா இருக்கு. மேலாம் பாத்தீங்கன்னா ஃபிளைட்லாம் பறந்துட்டு இருக்கு. இந்த வயசுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது இந்த கேமரா வேற அதுக்கு மேல பண்ணும். அதுதான் சின்ன ஒரு மன கஷ்டம். முக்கியமா நம்மளுக்கு ஏன் அவ்வளவு ரீச்சர்ஸ் எல்லாம் முக்கியமா நம்மளோட கேமரா தாங்க டிசப்பாயின்மெண்ட். அது பார்க்கவே தோண மாட்டேங்குது நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கவே தோண மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலுமே நம்ம வாய்ஸ் அடிச்சு தெரிய விட்டுறோங்க. அதெல்லாம் தனி இது. இந்த இன்சைடு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வச்சிருவோம் பேசாம. ஓகே, இந்த இடத்துல வச்சிருவோம், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிள் செட் ஆகாது, கையிலே பிடிச்சிக்குவோங்க. வாய்ஸ் அடிச்சு தெரிய விட்டுருவாங்க. அதுதான் நம்மள்ட்ட இருக்கிறதே ப்ளஸ் பாயிண்ட். அதனாலதான் நம்மளுக்கு இன்னும் வீடியோக்குலாம் நல்லா வியூஸ் போயிட்டு இருக்காங்க. பட் வீடியோக்கு பயங்கரமா வியூஸ் போகுது, ஷார்ட்ஸுமே வியூஸ் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வர மாட்டேங்கிறாங்க. அது எதனால எனக்கு நல்லா தெரியும். வீடியோ கேமரா குவாலிட்டி மட்டும்தான். அது கொஞ்ச நாள்ல மாத்திடுவாங்க. ஒரு 8 மாசம் எடுத்துவாங்க ஸ்குவாட், ஃபுல்லா முடிச்சிடலாம்.
அண்ட் நம்மளால சரியா பண்ணிட்டேன். மோட்டோ விளாகிங்ல முடியாது. நிறைய பேருக்கு மோட்டோ விளாக் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் ரிவ்யூ மட்டும் தான் தெரியும். நம்மள்ட்ட மோட்டோ விளாக்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ரித்தீஷ் ரைடர். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் பெரிய சேனலாக கூட மாறுறதுக்கு அது வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் தான். இன்னும் கொஞ்ச நாள் அது பெரிய சேனலாக மாறப்போகுது. திருப்பிங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்னடா நிறைய பேர் வியூஸே போகுது, 100 வியூஸ் போகுமா, அவ்வளோதான். தெரியல எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு. அது மட்டும் நம்மளுக்கு மேலே தான் பிரச்சனை மேலே பிரச்சனையா வருங்க. காசு அது இல்லாமல் மெயினே காசு தாங்க. காசு இல்லாம நம்மளுக்கு விளாகும் போட முடியல. இருங்க காட்டுறேன். ரொம்ப நாளாக எடிட் பண்ணிட்டு இருந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஐயோ ட்ரைபாடுங்க, வீடியோ தான் எடுத்துட்டு வந்தேன். மைக்கெல்லாம் உழுவுது, கீழே வைப்போம். டைப் சி கேபிள். இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பார்த்துருப்பீங்க. இந்த விளாக் தான் போகலான்ட்டு வந்தேன். அது ஃபஸ்ட் இந்த விளாக் எடுத்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலான்ட்டு நான் வந்துட்டேங்க. நம்ம ரொம்ப நாளாக வச்சிருந்த யூஸ் பண்ண ஃபோனும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு. என்ன மன கஷ்டமாயிடுச்சு. எடிட் போய் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில. உங்கள்கிட்ட எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில. அது இல்லாமல் ஒரு ஆர்ட் பேட்ச் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. பட் அதில் இன்னொரு பிரச்சனை, லைட்னிங் கேபிள் இல்லை. அது வாங்குறதுக்கு 150 ரூபா ஆகும். நான் எங்கே போய் அதை வாங்குறது? நம்மளுக்கு மெயினான பிரச்சனையே காசு பிரச்சனை தாங்க. இருந்தால் தெரிய விட்டுறலாம், வீடியோவில் பயங்கரமாக பண்ணலாம். ஓகே ஸ்குவாட், ரித்தீஷ் சேனலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கம்மியாக வரும், டிலேவாக வரும். ஏன்னா அதான் சொல்கிறேன், 8 மாதம் டைம் கொடுங்க ஸ்குவாட். அது மாதிரி தெருக்கி விட்டுறலாம். ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு 176 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஒரு 100K 1,66,000 மாற்றுறதுக்கு இன்னொரு 1 இயர் அவ்வளோதான். அடுத்த 8 மாதத்துக்கு கழிச்சு பயங்கரமாக சேனல் டெவலப் பண்ணுறோங்க. ரைட்ஸு நான் ஃபுல்லாக ஃபுல்லாக மைண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். பிளான்ஸ்லாம் அதிகமாக போட்டு வச்சுருக்கேன். தெருக்கி விட்றோம் ரைடை. ஓகே ஸ்குவாட், அடுத்த விளாக் இப்போ எடுக்க போனோம். நான் காட்டுறேன் இருங்க என்ன விளாக்குன்ட்டு. நம்ம புதுசாக ஹெல்மெட் வாங்கணும்லங்க, அது ரிவ்யூ தான் போகலான்ட்டு வந்தேன். அப்போ சரி சின்ன ஒரு விளாக் எடுத்து போட்டுடலாம், ஏன் வீடியோ வரலன்ட்டு அவனும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. மோட்டோ விளாக் இல்லை தரமா எடுத்து கொடுக்கலாம். நம்ம இப்பயே பண்ணலாம், சின்ன பெரிய பிரச்சனை கிடையாது. பட் என்ன, கொஞ்சம் நல்லா தரமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணிட்டு எல்லாருமே நார்மலாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஸ்குவாட். பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு கேமராலாம் பயங்கரமாக தரமாக ஆங்கிள்லாம் கட் பண்ணிட்டு சூப்பரான மைக்ஸ்லாம் வாங்கிட்டு தரமாக மோட்டோ விளாக்கில் என்ட்ரி கொடுக்குறோம். பயங்கரமாக தெரிஞ்சு விட்றோம். ஓகே ஸ்குவாட், இதுக்கு மேலே இதோட வீடியோ வெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை டேக் கேர். இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது சேஃபாக இருங்க. லவ் யூ ஸ்குவாட்.